ரிவ்யூ சொல்லுங்க தல. அப்படியா? ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கணும்? கணபதி பக்கத்தில் சங்கனூர் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடு தான் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, நம்ம நிறைய ஹைஃபையான ஹோட்டல் போயிட்டோம். பெரிய பெரிய ஹோட்டலில் போய் நான்வெஜ் ஃபீஸ்ட் பயங்கரமாலாம் சாப்பிட்ருக்கோம். சரி, கோயம்புத்தூர்லங்க பழைய சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ சங்கர்னு ஒரு பிரதர், காடை முட்டைன்னு ஒரு கடை இருக்குது, அவரோட கடை. ஸோ பிரதர் தான் இவர். ஹாய் சொல்லிருங்க பிரதர். ஸோ இவரோட கடை தான். அண்ட் நம்ம கூட நந்தா இருக்கான். நந்தா ஒரு ஹாய் சொல்லிரு மச்சான். ஹாய் டியூட்ஸ். ஓகே, சரி, பழைய சோறு சாப்பிடலான்னு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லலாம். பழைய சோறுக்கு வந்து சைடிஷ் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, நெத்திலி கருவாடு வச்சுருக்காங்க, சின்ன வெங்காயம் வச்சுருக்காங்க, பச்சை மிளகாய் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் போயிட்டு பழைய சோறு எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வேறு லெவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே டியூன். நம்ம பழைய சோறு சாப்பிட முன்னாடி பிரதர்கிட்ட கேட்டுடலாம். பிரதர், இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஸோ இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன மோட்டிவ்ல? உனக்கு கோயம்புத்தூர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மண்சடியில் பழைய சோறு ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் வந்து யாருக்குமே பெரும்பாலும் பிரியாணி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, பழைய காலத்துக்கு கூட்டு போகலாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கடை இருக்குது, அதெல்லாம் ஆரம்பிச்சு பார்த்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிட்டு தூக்கம் வரும் அப்படின்னா சொல்கிறது பெரியமான ஒரு விஷயம். அதாவது பொங்கல் சாப்பிட்டு இட்லி நிறைய சாப்பிட்டு தூக்கம் வராமல் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பழைய சோறு எவ்வளோ இனிமேல் சாப்பிட வந்து நல்லது. அதே மாதிரி பழைய சோறு அல்சர் பண்ணுறது நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய சோறு என்னென்ன பெனிஃபிட் பழைய இடத்துல இட்லி யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். பழைய சோறு வந்து அதே மாதிரி மண்சட்டியில் இட்லி யூஸ் பண்ணுறோம். நாங்கள் நைட்டில் மண்சட்டியில் ஊற வச்சோன்னா மண்ணில் வந்து நல்ல பாக்டீரியா உருவாகும் உங்களுக்கு. அந்த பாக்டீரியா வந்து உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் உங்களுக்கு சுத்தம் பண்ணுறது. அதான் நாங்கள் வந்து எதையுமே வந்து விரிவாக பேசுகிறேன். நாங்கள் எதுவுமே இது பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்லேருந்தே காடை முட்டை, அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, இந்த மாதிரிலாம் இவங்க சேல்ஸும் பண்ணுறாங்க. ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பண்ணுறாரு. ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் அவங்க எண்ணெய் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஓகே, இங்கே அழகாக வந்துட்டு மண் சட்டியில் வந்துட்டு நமக்கு பழைய சோறு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைடிஷாக வந்துட்டு சின்ன வெங்காயம், நெத்திலி கருவாடு ப்ளஸ் ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஒரு நெத்திலி கருவாடு ஒன்று எடுத்துக்கிறேன். அண்டு பழைய சோறு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்ம கூலிங்கும், இவ்வளோ வெயிலில் வச்சுருந்தும் கூலிங்காகவே இருக்குது. செம்மையாக இருக்குது. நைட் ஃபுல்லாக பானையில் வச்சுருந்தீங்களா? லைட்டாக புளிப்பு. ஸோ அந்த பழைய சோத்துக்கே உண்டான ஒரு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. இது எந்திரன் படத்தில் ஒருத்தர் வரும் வந்துருவாங்க, பழைய சாப்பாடு எடுத்து லப்பு நடிப்பு வந்துடுவாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நெத்திலி கருவாடுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில். ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே மண் சட்டியில் சாப்பாடு பொங்கி அதை எடுத்து காலைல வரைக்கும் மண் சட்டியிலே ஊற வச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். நம்ம பழைய சோறு தான். அண்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு மேபி எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிலனாலும் ஏதோ உங்கள் பாட்டி சொன்ன அளவுக்கு எனக்கு தெரியும். உடம்பை வந்துட்டு ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். அது போக நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும் இதில். அந்த பாக்டீரியாஸ்லாம் ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ காலையில் பழைய சோறு மாதிரி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லவே இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம இட்லி சாப்பிடுவோம், இந்த மாதிரிலாம் இட்லியும் உண்மையாலுமே நல்ல பிரேக்ஃபாஸ்ட். அதை விட பயங்கரமான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இது. ஏதோ ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பா, அப்படி என்ன சொல்லுவார், பிரியாணி வேணா டக்குன்னு செஞ்சிடலாம், பழைய சோறு வேணா ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட். இதை நான் வந்து ட்ரை பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரான ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். குவான்டிட்டி வந்துட்டு சூப்பரு. இந்த ஒரு கப் ஃபுல்லாக சாப்பாடு ப்ளஸ் மோர்,
பழைய சோறு நேற்று நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணி செஞ்ச பழைய சோறோட குவான்டிட்டி வந்து ஃபுல்லாக கொடுக்குறாங்க. குவான்டிட்டியும் ஆல்சோ பெஸ்ட்டாகவே இருக்குது. இதில் ஆல்சோ நிறைய சின்ன வெங்காயம் போட்டு கொத்தமல்லி போட்டு மல்லிலாம் தூவி இஞ்சி போட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டாக வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயம் வேறு போட்டு வெங்காயம் விற்கிற விலைக்கு இப்போ கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன்டா. மேபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இதை நான் ரிவ்யூ பண்ணல. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த ஷாப்புடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம யாராவது கணபதி வந்தீங்கன்னா நம்ம பசங்க கண்டிப்பாக இங்கே வந்து பழைய சோறு ட்ரை பண்ணிட்டு போங்க. வேறு லெவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன், பாய்.